வெல்கம் டு MYLAI Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மட்டன் பிரியாணி. பாய் கடை பிரியாணி மாதிரியே நம்ம வீட்ல பிரஷர் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். 1/2 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரியாணி ரைஸ் 30 minutes ஊற வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தயிர், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு லெமன், அப்புறம் இஞ்சி பூண்டு சோம்பு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கீ, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் மாதிரி நான் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் வைக்கிற அளவுக்கு இந்த உப்பு காரம் இருந்தால் போதும். இது 2 விசில் வந்துச்சு. இப்போ எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா குக்காக இருக்குது. இப்போ இதை தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டன் தனியாக, அதில் இருந்த தண்ணி தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணி தான் நம்ம அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சுடுங்க. ஆயிலு 3 to 4 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கீ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா, ரொம்பவும் காயக்கூடாது. அதுக்கப்புறமா இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அதில் போட்டு நல்லா ரொம்பவும் ஃப்ரை பண்ண விடாதீங்க. ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பச்சை வாசனை போயிட்டு ஒரு பிங்கிஷாக ஒரு கலர் வரும் ஆனியனு. அந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா போதும். இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி அதுலேயும் மட்டன்லேயும் போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். இதில் சில்லி பவுடரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கரம் மசாலா 1 டீஸ்பூனு. நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதுவும் வதங்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. ரொம்ப எதுவும் வதக்க வேணாம், சும்மா ஒரு கலர் விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் சாஃப்ட்னஸ் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் யூஸ் பண்ணுறோம். இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக அதில் பிழிஞ்சு விட்டுடுங்க ஜூஸு. அப்புறமா நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். அதையும் போட்டு நல்லா கலரி விடுங்க. கிண்டிட்டு இப்போ இது ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மட்டனில் குக் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியை தான் மெஷர் பண்ணியிருக்கோம். 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு வாட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் சாதம் நல்லா வெந்திருக்கும், அடி பிடிக்காமல் நல்லா வரும். அந்த மாதிரி நான் இன்றைக்கி 1/2 கிலோ ரைஸு, 1/2 கிலோ மட்டனு. ஸோ அதில் குக் பண்ண தண்ணி எனக்கு 3 டம்ளர் வந்துச்சு. எக்ஸ்ட்ரா வேணும்னும் போது நான் வந்து நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
இப்போது நம்ம ரைஸ் போட்டுக்க போகிறோம். ரைஸ் வந்து நல்லா ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும் ரைஸு. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச மட்டன் இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு எதாவது சேர்க்கணுன்னா இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியும் அதில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி அளவு கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுட்டு போகிறோம். இது ஒரு 2 விசில் வரணும். ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. உதிரி உதிரியாக பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே வந்திருக்கு. நல்லா குச்சி குச்சா ஊசி மாதிரி இருக்குது சாதம். ப்ரெஷர் குக்கரில் செய்யும் போது மோஸ்ட்லி அடி பிடிச்சிடும், குழஞ்சிடும்னு நினைப்பாங்க. மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டாக வச்சோன்னா எல்லாமே வந்து கரெக்டாக வரும். மட்டன் பிரியாணி நிறைய பேருக்கு சரியாக வராதுன்னு அதுவும் சொல்வீங்க. பார்த்தீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பிளேட்டை வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.